உன்னை எத்தனை தடவை சொல்றது இப்படி தண்ணி அடிக்காதன்னு? இப்படி தண்ணி அடிச்சுதான் உங்க அப்பா நம்மள விட்டுட்டு நெஞ்சு வழியில போயிட்டாரு. உனக்கும் அதே நோய் தான் இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. உனக்கு குணமாகணும்னு தான் நானும் இப்படி கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்படியே நீ சரக்கு அடிச்சிட்டு இருந்தா நானும் செத்துருவேன், அவ்வளவுதானே. இருக்கிறது ஒரு வாழ்க்கைமா, அதை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன்னு. இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸால தான். எதுக்கு நான் உன்னை படிக்க வைக்கிறேன்? நீ பணக்கார காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான். நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன எத்தனை பேர் தப்பா பார்ப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்காக வேலை பார்த்து படிக்க வைக்கிறேன். நீ இப்படி கெட்ட பழக்கம் பழகிறதுக்காக நான் உன்னை படிக்க வச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஏதோ நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணி கிழிக்கிற மாதிரி பேசுற. ஒரு ஐபோன் கேட்டேன் போன மாசம், அப்படியே வாங்கி கொடுத்துட்ட பாரு. ஐயோ, ஏதோ கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு சொல்ற. பெத்தல்ல, வளர்த்துதான் ஆகணும், அது உன் கடமை. என் கூட படிக்கிற பசங்கள் எல்லாம் வந்து பாரு. ஐபோன் என்ன, கார் என்ன, ஒரு நாளைக்கு போட்டு ட்ரெஸ்ஸ கூட திரும்ப போட மாட்டாங்க. ஆனா நான் இப்படி கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து பிறந்துட்டு கஷ்டப்படுறேன். இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு செத்தே போயிடலாம். பேசுற நீ சாகிறதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கறனா? நான் உயிர் வாழ்றதே உனக்காக தாண்டி. ஐபோன் தானே செல்லம், அம்மா உனக்கு வாங்கி தரமா. என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான். உனக்காக என் உயிரையே கொடுப்போமா. டாக்டர் சொல்ற மாதிரி மட்டும் நீ இருமா. உன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியமா. சொன்னா கேளுமா. கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு டிராமாவெல்லாம் நிறுத்துறியா? தள்ள வலிக்குது எனக்கு. நான் தூங்குன, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் வெளியே போ. அம்மா எங்க? எந்திரிச்சோன்னா அம்மா எங்கன்னு கேட்பீங்க. அப்போ உங்கள் அம்மா இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. பட்டு, நீ இந்த லெட்டரை படிக்கும்போது அம்மா உன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். நான் எத்தனை தடவை சொன்னேன், உனக்கு உடம்பு சரியில்லை, ஒழுங்கா இருன்னு. நீ அம்மாவை மதிக்கவே இல்லை. இப்போ பாரு, 24 மணி நேரத்தில் உன்னோட இதயத்தை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணலன்னா நீ உயிரோட இருக்கவே மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா உனக்காக தானே பட்டு வாழுறேன். நீயே இல்லாமல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணுங்கிறதுனால தான். ஐஃபோன் வாங்க அம்மா கிட்ட பணம் இல்லைம்மா, அதான் வாங்கி தர முடியலை. ஆனால் நான் சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்கு தான். நீ ஆசைப்பட்டதை வாங்கி தர பணம் வேணா இல்லாமல் இருக்கலாம் அம்மா கிட்ட. ஆனால் உன்னை வாழ வைக்க அம்மா கிட்ட என்னோட இதயம் இருக்கு. என்னோட இதயம் அம்மாவோட அன்போட பரிசு. அம்மாவோட அன்பு பரிசு. அம்மா, 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 அம்மா. என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலம்மா? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. உனக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, சாரிம்மா, உன்னோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. இனிமே நீ சொல்ற மாதிரி நான் கேட்டு இருக்கிறேம்மா. சரிம்மா, சரி. டாக்டர் சொல்ற மாத்திரை எல்லாம் போடுறமா. நீ மட்டும் எப்பவும் என்ன விட்டு போயிடாதம்மா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நான் உன் கூடயே போகாதம்மா.